ஏர்ஃபோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கிற குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டன்ட் நான் டெக்னிக்கல் பார்த்தின ஒரு ஓப்பன் ரேலிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து க்ளோஸ் டு ஒரு 3 வாரங்கள் மேலே நடந்துருச்சு. இந்த ரேலி எப்போ நடக்க போகுது அப்படின்னா 29 ஜனவரி 2025. இது ஓப்பன் ரேலி தான். ஆன்லைன் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை, அங்கே என்ன விதமான செலெக்ஷன் ப்ரொசீஜர்லாம் இருக்குது, என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் பாருங்கள். இந்த ஓப்பன் ரேலி எங்கே நடக்க போகுது அப்படின்னா மகாராஜா காலேஜ் கிரவுண்ட், பிடி உஷா ரோடு, எர்ணாகுளம், கொச்சி, கேரளா. இந்த பிளேஸில் தான் இந்த ஓப்பன் ரேலி அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இந்த ரேலிக்கு வந்து மேல் இந்தியன் கேண்டிடேட்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள், திருமணமாகாத ஆண்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், பாண்டிச்சேரி அண்ட் லக்ஷதீப் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த ரேலிக்கு வந்து ஃபார் தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் தான் ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29 ஜனவரி 2025. ஸோ நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ டீட்டெயிலாக குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேட்டில் ஒரு ஓப்பன் ரேலி நடக்க போகுது இல்லையா, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது என்னென்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மொதல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க, ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் அடாப்டபிள் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இந்த 29ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட ஆண்கள் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எலிஜிபிலிட்டி மீட் ஆகும்போது. அதுக்கப்புறம் வந்து ஆந்திர பிரதேஷ், கேரளா நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ ஹோல்டிங் டிப்ளமோ இல்லை பிஎஸ்சி வந்து ஃபார்மசியில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ரேலி அப்படிங்கிறது 4th பிப்ரவரி. ஸோ நீங்கள் 12th வச்சு மட்டும் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 29 நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் டிப்ளமோ இல்லை பிஎஸ்சி இன் ஃபார்மசியில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 4ஆம் தேதி பிப்ரவரி நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ரிட்டன் எக்ஸாம், அடாப்டபிள் டெஸ்ட் இருக்கும், மெடிக்கல் இருக்கும். இது எல்லா ஸ்டேட்டுமே, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாருமே நீங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் ரேலி அப்படிங்கிறனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போங்க. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ரேலி வந்து 6 மணிக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் 10 மணிக்கு மேலாம் உள்ளார நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக 6 மணிக்கே நீங்கள் போயிடணும். அதுவும் 29க்கு மார்னிங்கே நீங்கள் போயிடணும். என்ன பிளேஸ்னால் அதே அட்ரஸ் தான். ஸோ மகாராஜா காலேஜ் கிரவுண்ட், அந்த கொச்சி, கேரளாவில் நீங்கள் சீக்கிரமாக போய் அட்டன் பண்ணணும். இந்த செலெக்ஷன் பொறுத்தவரை இது வந்து பெர்மனன்ட் செலெக்ஷன் தான், ஏர்மனில் பெர்மனன்ட் செலெக்ஷன் தான். பட் இது வந்து கமிஷன்ட் ஆஃபீஸரோ இல்லை பைலட், நேவிகேட்டர், அக்னிவீர் வாயு அது மாதிரிலாம் கிடையாது. இப்போ அக்னிவீர் வாயுலாம் நீங்கள் 4 வருஷம் சர்வீஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க இல்லையா, இது அது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் சர்வீஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதில் சர்வீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இப்போது மேரேஜ் ஸ்டேட்டஸும் டேட் ஆஃப் பர்த் நம்ம பார்க்க போகிறோம். மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கவங்க அன்மேரிடாக இருக்கணும். அன்மேரிடாக இருந்து உங்கள் பிறந்த தேதி அப்படிங்கிறது நல்லா பார்த்துங்க. 3 ஜூலை 2004லேருந்து 3 ஜூலை 2008க்குள்ளே நீங்கள் பிறந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ரிலாக்ஸேஷன்லாம் இதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ரேலிக்கு போகலாம். இப்போது ஒருவேளை டிப்ளமோ இல்லை பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து 3 ஜூலை 2001லேருந்து 3 ஜூலை 2004க்குள்ளே பிறந்திருந்தால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுவும் அன்மேரிட் கேண்டிடேட் தான். ஸோ எதுவுமே மேரிட் அப்படிங்கிறது சொல்லலை. இப்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வருவோம். இப்போ நீங்கள் 12th வச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் நீங்கள் 12th படித்ததில் இந்த 4 சப்ஜெக்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் நீங்கள் 12th வந்து 50% ஓவரால் மார்க் எடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் 49.55 அதெல்லாம் கிடையாது, 50க்கு மேலே இருக்கணும் கண்டிப்பாக, இல்லை 50 கரெக்டாக இருக்கணும். இங்கிலீஷில் கட்டாயமாக 50% மேலே மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தாகணும். இப்போ நீங்கள் ஒரு வேளை டிப்ளமோ பிஎஸ்சி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அதே தான். 12th கண்டிப்பாக 50% இருக்கணும், இங்கிலீஷ்லேயும் 50% இருக்கணும், டிப்ளமோலேயே நீங்கள் 50% வச்சுருக்கணும், பிஎஸ்சியில் நீங்கள் 50% இருக்கணும். 50% கம்மியாக மார்க் இருக்குதுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டொமிசைல் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஸோ இருப்பிட சான்று அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டொமிசைல், அதாவது டொமிசைல்னால் இருப்பிட சான்று கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும், வாங்கி வச்சுருங்க. இந்த பாயிண்டில் இந்த ஸ்கூல், காலேஜ், இன்ஸ்டிடியூட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்லேயே உங்களோட ஸ்டேட் நேம் இல்லை டிஸ்ட்ரிக்ட் நேம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டொமிசைல் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அதில் இல்லைன்னா கண்டிப்பாக வருவாய்த்துறையில் நீங்கள் இருப்பிட சான்று அப்படிங்கிறது வாங்கியிருக்கணும்.
அது இன்னும் ஒரு 4 டேஸ் டைம் இருக்குது. அதுக்குள்ளார முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இந்த இருப்பிடச் சான்று அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த டயத்தில் போய் நீங்கள் அங்கே போயிட்டு இல்லை திருப்பி வர மாதிரி இருந்தால் இந்த ரேலி அடுத்த வருஷம் தான் வரும். அந்த ஏஜுமே இந்த ஏஜ் தான் ப்ராப்பர் ஏஜ். நெக்ஸ்ட் இதுக்கான மெடிக்கல் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து இந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தால் ஓகே. செஸ்ட்டு வந்து நார்மலாக 77 சென்டிமீட்டரும் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகணும். காது கண்டிப்பாக கேட்கணும். ஸோ 6 மீட்டர்லேருந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காது கேட்கணும். அதுக்கப்புறம் டென்டல் அப்படிங்கிறது 14 டென்டல் பாயிண்ட்ஸ். ஸோ உங்கள் பல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14 பல் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இந்த சொத்த பல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஹெல்த்தி கம்ஸ் குட் செட் ஃபார் டீத் மினிமம் 14 டென்டல் பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் விசுவல் வந்து பார்த்தா ஹைட் வந்து 152 இருக்கணும். கண்ணாடி போட்டவங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா கரெக்டபுள் டு 6/6 அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நார்மலாக 6/36 இருந்தால் உங்களுக்கு போதுமானது. 152க்கு மேலே கண்டிப்பாக ஹைட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இது இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ரேலிக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குது. இப்போ கண்ணாடி போட்டுட்டீங்க அப்படின்னா மினிமம் இப்போது 29ஆம் தேதி ரேலி நடக்க போகுது அப்படின்னா அந்த 29லேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆப்டமலிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் உங்கள் ஸ்பெக்ஸு போட்டதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷனை ப்ராப்பராக இந்த டையாப்டர் மெஷர்மெண்ட் என்ன, அவங்களோட நேமு, சிக்னேச்சர், ஸ்டாம்ப்பு, இந்த டாக்டரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு இருக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ப்ராப்பராக போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் லேசிக் பண்ணவங்களாம் இதுக்கு அப்ளை கிடையாது, நாட் அக்செப்டபுள் தெளிவாக சொல்லிட்டாங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணவங்களாம் கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டேட்டோ, பர்மனன்ட் பாடி டேட்டோ எங்கே இருந்தாலுமே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. பர்மனன்ட் பாடி டேட்டோ ஆர் நாட் பர்மிட்டட். ஒருவேளை ட்ரைபல் கம்யூனிட்டியில் இருந்து நீங்கள் இன்னர் ஃபோராம்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக அதுக்கான சைஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் காமிக்கணும். ஸோ இல்லை உங்கள் டேட்டோவே வந்து ஒரு அஃபென்சிவாவோ இல்லை இன்டீசென்ட்டாவோ இல்லை ரேசிஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு அந்த இது அக்செப்ட் பண்ண வந்து மாட்டாங்க. அது தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போகும்போது இப்போ நீங்கள் ரேலிக்கு போகும்போதே எக்ஸாமும் இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் பென்சில், எரேசர், ஷார்ப்னர், க்ளூ ஸ்டிக்கு, ஸ்டாப்லர், ப்ளூ அப்புறம் பிளாக் பென் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். 10 ரீசண்டாக எடுத்த 6 மாதத்துக்குள்ளே எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஸ்லேட்டில் ஒரு சாக் பீஸை எடுத்து உங்கள் நெஞ்சுக்கு நேராக வச்சுட்டு உங்களோட பேர், அந்த பேருக்கு கீழே டிஓபி டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் என்னைக்கு எடுத்தீங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக எழுதி அந்த ஸ்லேட்டை உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் நீங்கள் போகணும். அந்த ஃபோட்டோ தான் 10 ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட 10வது மார்க் ஷீட் ஒரிஜினலும் வேணும், அதோட 4 ஜெராக்ஸ் காப்பியும் வேணும். அப்புறம் 12th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட டிப்ளமோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே தேவை. அதே மாதிரி இருப்பிடச் சான்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் 4 ஜெராக்ஸ் காப்பீஸ். அப்புறம் இந்த செல்ஃப் அட்டஸ்டடு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெராக்ஸ் காப்பியில் பாட்டம் ரைட் கார்னரில் உங்களோட கையெழுத்தை நீங்கள் போட்டுருங்க, அது உங்களுக்கு தேவை. ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் அதோட என்ஓசி கேட்டுருக்காங்க, இல்லை என்சிசி ஏபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் உண்டு. அண்ட் குறிப்பாக இதை பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ஃபார்ம், இந்த கன்சர்ன் ஃபார்முக்கான லிங்க்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்ம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நீங்கள் 18 வயசுக்கு கீழே இருந்தாலோ மேலே இருந்தாலோ கண்டிப்பாக வந்து கன்சர்ன் ஃபார்ம் அப்படிங்கிறது உங்கள் ஃபாதர் கொடுத்து தான் அனுப்பணும். இந்த ஐ அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் உங்களோட பேர், சன் ஆஃப் உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக எழுதிட்டு நேம் ஆஃப் த பேரண்ட், ஸோ நேம் ஆஃப் த கேண்டிடேட் பேரண்ட் கார்டியன்னு போட்டிருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து உங்களோட ஃபாதர்ஸோட நேம் கொடுத்துட்டு ரிலேஷன்ஷிப் வித் த கேண்டிடேட் உங்களுக்கு என்ன ரிலேஷன், ஃபாதரா மதரா அதை கொடுத்துட்டு கீழே டேட் அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணி இதே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அது ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் இனிஷியல் பீரியடாக 20 இயர்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். அப் டு நீங்கள் 57 வரைக்குமே நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம். ஓவராலாக ட்ரைனிங் அப்போது வந்து 14,600 ஸ்டைஃபன் இருக்கும். அதுக்கப்புறம் 26,900 ப்ளஸ் மிலிட்ரி சர்வீஸ் பே, அதோட ஹையர் எஜுகேஷன் உண்டு. அப்புறம் அந்தன் ரேஷன், க்ளோத்திங், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, கேண்டீன் ஃபெசிலிட்டி, அகாமடேஷன் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அடுத்ததுக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ரேலிக்கு போனதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபிசிக்கல் செட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் அப்படிங்கிறது 1.6 கிலோமீட்டரை நீங்கள் 7 நிமிஷத்தில் ரன்னிங் பண்ணி முடிக்கணும். 21 வயசு உள்ளவங்களுக்கு, ஒரு வேளை 21 வயசுக்கு மேலே டிப்ளமா பிஎஸ்சி பண்ணவங்களுக்கு கொஞ்சம் 30 செகண்ட் எக்ஸ்ட்ரா. இதை முடித்து ஒரு கேப் விட்டுட்டு 10 புஷ்அப், 10 சிட்டப்ஸ், 20 ஸ்குவாட் வந்து நீங்கள் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்போர்ட்ஸ் ஷூ, ஷார்ட்ஸு, ட்ராக்கு, பேண்ட் எல்லாமே நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். அவங்க எதுவும் தர மாட்டாங்க.
இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் சிஏஎஸ்பி வெப் போர்ட்டலில் இருக்குது, airmanselection.cirac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் குவாலிஃபை ஆனதுக்கப்புறமா ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆப்ஜெக்டிவ் டைப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணலாம். 45 நிமிஷம் டைம் இருக்குது. 12th சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கிற ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸையும் பண்ணுவாங்க, கேட்டிருப்பாங்க. ப்ராப்பராக எழுதுங்க. 0.25 மார்க் வந்து தப்பாக எழுதுனா மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே அட்டன் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணாதீங்க. ப்ராப்பராக படிச்சுட்டு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் அடாப்டபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது AT2 அப்படிங்கிற டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கும். இந்த மெடிக்கல் முடிச்சதுக்கு அப்புறமா தான், இன்ஃபேக்ட் நீங்கள் அன்ஃபிட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்தர் நீங்கள் ஒரு டைம் எடுத்து நீங்கள் ஒரு அப்பீல் கூட நீங்கள் அதில் பண்ணிக்கலாம், மெடிக்கல் டெஸ்ட் பொறுத்தவரை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சொல்லியிருக்கிற இந்த ஏர்ஃபோர்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போங்க. டீட்டெயில்டு சிலபஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், மெடிக்கல் ஸ்டாண்டர்டு, அப்புறம் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டு எல்லாமே ஏர்மேன் செலெக்ஷனில் வரும். இதெல்லாமே வந்ததுக்கப்புறம் நம்மளோட குரூப்லேயே நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம குரூப்புக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. இன்னும் 4 days தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஏர்மேன் குரூப் பை மெடிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங். தேங்க்யூ.